ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கும் விஜய்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு வழியை கல்யாணம் முடிச்சிருதுங்க. முடிச்சிட்டப்பாரு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கவங்கெல்லாம் நம்முடைய விஜய் ஏதோ கட்டாயப்படுத்தி தான் நம்முடைய மல்லியோட கழுத்தில் தாலி கட்ட வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் நம்முடைய மல்லி சேர வேண்டிய இடத்துல நம்மளுடைய விஜய்க்கும் ஆசைப்பட்ட மாதிரி தான் சேர்ந்துருக்காங்கிறது யாருக்குமே அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுதில்லை. நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா இப்போவுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயந்துக்கிட்டு தாலி கட்ட உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நீ இனிமேல் நீ என் ஒய்ஃபாக இருந்தாலும் நீ என் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி யாருமே கண்டுக்காத மாதிரி நம்முடைய மல்லியை அந்த கோயிலே விட்டுட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது அப்படின்னு தெரியாது நம்மளுடைய மல்லி நிர்கதியாக நிற்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா கிட்ட போயிட்டு, என்னம்மா இப்படி பண்ணி வச்சுட்டிங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது சந்தோஷம் தான், ஆனால் இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலாமா, இதுக்கு மேலே நான் எப்படி விஜயோட முகத்தில் முழிக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்னை ஏதோ எதிரி மாதிரி பார்க்குறாங்க. நான் தான் வேணுமனே கல்யாணத்தை நிப்பாட்டி விஜயை அந்த ரஞ்சிதா கையில் அபகரிச்சது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களே, நான் எப்படி தான் அவங்கக்கிட்ட போயிட்டு வாழ்கிறது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கு கவலைப்படாத மல்லி, நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நாவும் பார்த்தீங்கன்னா, மல்லி உனக்கான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோம், அதை நீ பாதுகாத்துறது இதுக்கு மேலே உன்னுடைய கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்னால் எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாது மல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய பாபு பார்த்திங்கன்னா நாகு வா போகலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நாகு கூட்டிகிட்டு கிளம்ப போகிறாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் இதுக்கெல்லாம் சமைச்சிட்டு ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ நான் எப்படி இன்னும் ஒரு ஆளாக இந்த கோயிலில் நின்றுக்கிட்டு இருக்கேனே அப்படின்ற மல்லி, நீ எதுக்கும் கவலைப்படாது, நான் ஆரம்பித்த விளையாட்டை நானே முடிச்சு வைக்கிறேன், நீ யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த வீட்டில் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சும்மா மாச கெத்தை சொல்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத குட்டி, உன்னை எப்பவுமே கண்களாக விஜய் பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெண்பாவும் பார்த்தீங்கன்னா உன்னுடைய பாசத்துக்காக மட்டும்தான் அந்த வீட்டில் எங்கிட்டு இருக்கா, இப்போவுமே நீ அந்த வீட்டுக்கு போனேன்னா வெண்பாமா அப்படின்ட்டு உன்னை தேடி தான் வருவா. அப்படிப்பட்ட சொந்தம் உன்னை அங்கே இருக்கிறப்ப நீ எதுக்காக கவலைப்படணும், அங்கே யார் என்ன பண்ணிட்டு போகிறாங்க, நான் எல்லாத்தையும் சமாளித்து அந்த இடத்துல உன்னை பாதுகாப்பாக விட்டு வர வேண்டிய என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அன்னபூர்ணியம்மா சொல்லி நம்முடைய மல்லியை அங்கேருந்து கூப்பிட்டு போக போகிறாங்க. வேறு எபிசோடில் எல்லாம் இந்த மாதிரி தாங்க கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். நம்மளுடைய வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப்